everyone, TANSET 2026 எக்ஸாம்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாமினை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த TANSET மூலியமா எந்த கோர்ஸ்லாம் நான் போய் ஜாயின் பண்ணலாம், எந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் இந்த TANSET வந்துட்டு எலிஜிபிள் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ், இந்த மாதிரி எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் 16th March 2026 மண்டே நமக்கு 10th April 2026 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் என் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல சர்வர் கிராஷ் ஏதாவது இருந்தால் அதனால இருக்க டென்ஷன் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஸ்டடி. இப்போ நான் இந்த TANSET எக்ஸாம் எழுதுற மூலியமா எந்த மாதிரி கோர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் 2 கோர்சஸ். ஒன்று வந்து MBA, இன்னொன்று MCA. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த TANSET மூலியமா MBA ஒரு MCA அவங்க கொடுத்துருக்க காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். தென் யூனிவர்சிட்டி. ஸோ எந்த யூனிவர்சிட்டியில இந்த TANSET வந்துட்டு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, தென் வி ஹேவ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறமா உங்களுக்கு சில கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் ஈவன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லையுமே வந்துட்டு இந்த கோர்ஸ் மூலயமா நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். அதில் நமக்கு ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன்லையுமே இது எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் வி ஹேவ் சம் அதர் யூனிவர்சிட்டிஸ். இந்த TANSETல நீங்க MBA or MCA ஜாயின் பண்ணலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ டாப் யூனிவர்சிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, டைவான்ல எந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம அதுல கிளியரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. இப்போ இந்த எக்ஸாம்ல எது நான் MBA பண்ண போறேன் ஒரு MCA பண்ண போறேன்னா, இப்போ MBA பண்ணணும்னா என்னோட எலிஜிபிலிட்டி என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பாஸ் இன் பேச்சுலர்ஸ் டிகிரி. ஓகேவா? மினிமமா நீங்க எனி பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கலாம். இந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் பண்ணியிருக்கணும் இல்லை, எனி பேச்சுலர்ஸ் டிகிரி. அதுல வந்துட்டு 50% நீங்க வந்துட்டு மார்க் வச்சிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்க இந்த கேஸ்ட் எதுக்குள்ளயாவது நம்ம வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு 45% இருந்தா போதும். இந்த 50% உங்களோட மார்க். ஓகேவா? ஃபைனலா உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்களா கன்சாலிடேட்டர் அதுக்கு. அண்ட் தென் இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா நம்ம 10th +2 முடிச்சுட்டு தானே டிகிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நான் டிப்ளமோ பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் அண்ட் AME ஆர் டிப்ளமோலயே வந்துட்டு பிளஸ் EMI நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு இங்க ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே யூ கேன் அப்ளை. நெக்ஸ்ட் MCA. இப்போ நான் MCA பண்ணணும்னா எனக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா இங்கேயும் நமக்கு 3 years டிகிரி, தட் இஸ் BSc முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா BCA. ஓகேவா? இப்போ நீங்க BScல எந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து முடிச்சிருக்கலாம் பாத்தீங்கன்னா, எதர் யூ கேன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாஸ் இன் ரெகக்னைஸ்டு பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் மினிமம் 3 years டியூரேஷன் இன் டிசிப்ளின்ஸ் அதர் தேன் ஒன் ஆஃப் த மென்ஷன் above. சப்போஸ் நீங்க மேலே இருக்கிறது எதுலையுமே நீங்க கவர் ஆகலையும் எனி அதர் டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தாலுமே வந்துட்டு எலிஜிபிள்னு கிளியரா கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் மேத்தமெட்டிக்ஸ் அட் +2 லெவல், இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்க BCO ஆர் BSc முடிச்சிருந்தா இந்த ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இல்லை. பட் நீங்க இந்த எனி அதர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா யூ ஷுட் ஹேவ் த மேத்தமெட்டிக்ஸ் அட் +2, 10th +2ல நீங்க மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். ஆர் கிராஜுவேஷன் லெவல் அண்ட் obtained அட்லீஸ்ட் 50%. அப்படி இல்லைன்னா யூ ஷுட் ஹேவ் த 50% ஆஃப் மார்க் ஃபார் சில கேட்டகரிஸ் இப்படி அண்ட் 45% ஆஃப் த மார்க் ஃபார் த பிலாங்கிங் கேட்டகரிஸ். ஓகேவா? நீங்க இந்த கேட்டகரியில ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்க 45% வச்சிருக்கணும். அப்படி இல்லை இந்த கேட்டகரிஸ்ல இல்லைன்னா நீங்க 50% வந்துட்டு வச்சிருந்தா போதும். அண்ட் அதே மாதிரி நம்ம அப்ப சொன்னோம்ல, ஸோ நீங்க 10 +2 3 4 or 5 years பேட்டர்ன்ல படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிப்ளமோல உங்களுக்கு ஏற்ற பேட்டர்ன்ல நீங்க ஃபாலோ ஆகுறீங்கன்னு பாத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் MCA அண்ட் MBA. தென் அது தவிர வேற என்ன எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா லைக் ஃபார் ஃபைனல் இயருக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபைனல் இயர் செம் இன்னுமே முடியலனாலுமே நீங்க இந்த எக்ஸாம்க்கு எழுதலாம். ஓகேவா? தென் நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம்னு கொடுக்கல. யூ ஷுட் ஹேவ் த ரெஸ்பெக்டிவ் கட் ஆஃப். ஓகேவா? அதுதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றதுனால நம்ம இந்த கோர்சஸ்க்கு அட்மிஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்றது கிடையாது. எக்ஸாம்ல பாஸ் ஆகி நீங்க அவங்க கட் ஆஃப் ரெக்வயர்டு கட் ஆஃப் வச்சிருந்தா அட்மிஷன் கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் நீங்க அதர் ஸ்டேட் கேண்டிடேட், நான் வந்துட்டு இப்ப தமிழ்நாடு இல்ல அவுட் சைட் ஸ்டேட் அப்படின்னு நீங்களுமே வந்துட்டு இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணா உங்களுக்கான ஃபீஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் லேட்டரா. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்க போது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக தனியா ஒரு வீடியோ நான் அப்புறமா போடுறேன். இதுல ஜஸ்ட் ஓவரால் டவுட்ஸ் மட்டும் நம்ம கிளியர் பண்ணிருக்கலாம். இதுக்கு நீங்க எதுவுமே ஹார்ட் காப்பிலாம் போய் சப்மிட் பண்ண தேவையில்லை. அண்ட் சப்மிட்டிங் த சேம் அலாங் வித் குட் குவாலிட்டி ஆஃப் ரீசன்ட் ஃபோட்டோ. ஓகேவா? உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக எடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபீ டீடைல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டான்செட் எம்சிஏ கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் டீடைல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ ஆர் எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees. அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 1000 rupees. ஓகேவா? அதே மாதிரி தான் டான்செட் எம்பிஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 500 rupees, அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 1000 rupees. நம்ம சிடா பிஜிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தென் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். நமக்கு இப்போதைக்கு பிளான்டு டேட் படி டான்செட் எம்சிஏ எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுதுன்னா 9th May. ஓகேவா? அண்ட் உங்களோட டைமிங் வந்துட்டு 10 to 12 இருக்கும். அண்ட் தென் ஃபார் டான்செட் எம்பிஏ சேம் டேட் தான், பட் டைமிங் வில் பி 2:30 PM to 4:30 PM. ஓகே, ஸோ இதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டான்செட்டோட எக்ஸாம் டேட் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, 9th May. நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர். இப்போ எக்ஸாம் சென்டர் எனக்கு எந்த மாதிரி லொகேஷன்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க கீழே 15 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 15 சிட்டிஸ்மே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் சிட்டியோ அதை சூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த பாப்புலேஷன் அண்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்துட்டு நமக்கு எக்ஸாம் சிட்டி அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. சிலபஸ். இப்போ எம்பிஏக்கு நான் எழுத போறேன், ஒரு எம்சிஏ எழுத போறேன்னா எனக்கு எந்த மாதிரி சிலபஸ் இருக்கும், எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆப்வியஸ்லி எம்பிஏ நம்ம போனாலே we will know we will have the GAT general aptitude kind of questions. ஸோ அதை தான் வந்துட்டு கொஞ்சம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, evaluate the candidate's ability to identify critically the data and apply the data to business decision from given typical business situation. ஸோ வந்துட்டு நீங்க எம்பிஏ பண்ண போறீங்க, இட்ஸ் ஆல் அபவுட் பிசினஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டட் சிச்சுவேஷன் கொஸ்டின் கொடுத்து அதுக்கு நீங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் தென் evaluate the skill of the candidate in answering question based on the passage in the comprehension, which is nothing but your reading comprehension. கரெக்டா எல்லா எக்ஸாம்லயுமே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் சால்விங் மேத்தமெட்டிக் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்கும்னா +2 ஆர் ஈக்குவலன்ட் லெவல் இன்க்ளூடிங் யுவர் கிராஜுவேட் லெவல். ஓகேவா? நீங்க ரீசெண்டா கிராஜுவேட்ல படிச்சது +2 லெவலுமே இருக்குன்ற மாதிரி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் த லெவல் ஆஃப் கொஸ்டின் இட் வில் பி your quant kind of question. Next data sufficiency, data interpretation அந்த மாதிரி question. And obviously நம்மளோட language, English language test பண்ணுவாங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ அது ரிலேட்டடான questions like errors in usage, grammar or punctuation. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடான வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ஸ்ல அப்லோட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின், ஹார்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின், இந்த மாதிரி தனித்தனி வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ நீங்க வந்துட்டு ஒன்ஸ் ஒரு டாபிக் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த டாபிக் நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆப்வியஸா நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்க அதை கரெக்டா படிச்சிருக்கீங்க, இல்லை இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்க வந்துட்டு போய் பார்க்கலாம். ஸோ எம்பிஏ சிலபஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த டான்செட்டுக்கு மட்டும்தான் இந்த சிலபஸ் அப்படின்னு கிடையாது. நீங்க எம்பிஏ போனாலும் சிலபஸ் வில் பி வெரி காமன், ரைட்? ஸோ நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே வந்துட்டு இது யூஸ் ஆகும். ஸோ நீங்க ஆப்வியஸா டான்செட்ல கிடைச்சா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனாலும் நீங்க மீதி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த சிலபஸ் நீங்க ப்ராப்பரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். Next we have MCA. So MCA the question paper will have the 4 section. என்னன்னு பாத்தீங்கன்னா quantitative ability, logical reasoning, analytical ability and obviously computer awareness. இது இல்லாம few questions may also be related to a verbal activity or basic science இந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. And முக்கியமா எக்ஸாமோட டியூரேஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2 hours நமக்கு. அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்றது நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். 2 hours is nothing but your 120 minutes ஒரு எக்ஸாமுக்குமே. எக்ஸாம் பேட்டர்ன்ல 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ எம்பிஏக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின் தான், எம்சிஏக்கும் 100 கொஸ்டின்ஸ் தான். பேட்டர்ன்ல எந்த சேஞ்சுமே இல்லை. 100 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 120 minutes கொடுக்குறாங்க. ஓகேவா? 2 hours நம்ம பார்த்தோம்ல. அண்ட் தென் ஆப்வியஸா இது வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். அதுல உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, ஏபிசிடி, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Multiple shading will be considered as wrong answer and 1/4 mark will be
இருக்கு. இது வந்துட்டு என்னன்னா, ஒரு கரெக்ட் ஆன்ஸருக்குமே வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க் குடுப்பாங்க. மேக்ஸிமம் மார்க் இஸ் 100. ஆப்வியஸா 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின்னால. அண்ட் தென் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்துட்டு 1/4 தான் எடுக்குறாங்க. ஓகேவா? நத்திங் பட் யூர் 0.25 மார்க்ஸ். அண்ட் நீங்க வந்துட்டு ஒரே கொஸ்டினுக்கு 2 ஷேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப எப்படி எடுப்பாங்கன்னா, அது நெகட்டிவ் மார்க்ல உங்களுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அதனால மல்டிபிள் ஷேடிங் நீங்க பண்ணாதீங்க. தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க. திஸ் வில் பி அப்ளிகல் ஃபார் எம்சிஏ ஆல்சோ. ஸோ எம்பிஏ, எம்சிஏ 2த்துக்குமே வந்துட்டு நமக்கு ஒரே பேட்டர்ன் தான். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா கொஸ்டின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் நம்ம கரெக்டா பண்ற கொஸ்டினுக்கான மார்க்ஸும் அந்த நெகட்டிவ் மார்க்கிங்கால நமக்கு கட் ஆக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் மூலியமா நேர்ல வந்து பார்க்கறதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து சென்னையில இருந்தீங்கன்னா சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி அங்க வந்துட்டு போயிட்டு இந்த 2 டேட்ல யூ கேன் செக். ஓகேவா? ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா சாரி இது வந்து டேட் அண்ட் டைம் அண்ட் தென் அதர் யூனிவர்சிட்டியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் கோஆர்டினேட்டிங் சென்டரோட டீடைல் வந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே நீங்க வந்துட்டு போய் செக் பண்ணலாம். ஸோ இந்த டான்சர் எக்ஸாம் பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரமாகவே சிஇடிஏ எக்ஸாமோட வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.